வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எடப்பாடியை மதிக்காத திருமாவளவன், சாதித்து காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், அதிர்ச்சியில் அதிமுக. அதாவது லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது. ஆனால் திமுகவின் கூட்டணியிலிருந்து கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயன்ற அதிமுக அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வருகிறது. அதன்படி மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டியிடுகிறது என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இப்போதுதான் தற்போது கையெழுத்தாகி உள்ளது. லோக்சபா தேர்தலில் 2024 கூட்டணி வைப்பதற்கு திமுகவிடம் முக்கியமான சில கோரிக்கைகளையும் விசிக வைத்து வந்துள்ளது. அதன்படி இந்த முறை 3 தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிடம் விசிக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. திமுகவிடம் 3இல் 1 தனி தொகுதி, 2 பொது தொகுதி வேண்டும் என்று விசிக கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அதோடு 3இலும் பானை சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவோம் என்றும் அந்த கட்சி கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் 2 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்கீடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. 2 தொகுதிகளில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று விசிக அறிவித்துள்ளது. அதே சமயம் சின்னம் தொடர்பான விவாதத்திலும் 2 கட்சிகளுக்கும் இடையே உடன்பாடு எட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று விசிக சொன்னதை திமுக ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது. ஆனால் திமுகவின் கூட்டணியில் இருந்த கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க முயன்ற அதிமுக அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்து வருகிறது. விசிகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் இழுக்க எடப்பாடி முயன்று வந்தார். அதிலும் அதிமுக கூட்டணிக்கு விசிக வந்தால் அவர்களுக்கு தான் லாபம் என்றும் அவர்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும் என்றும், வராவிட்டால் டோன்ட் கேர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக அழைப்பு விடுத்தார். அதே போல அதிமுகவின் மற்ற தலைவர்களும் கூட்டணிக்கு விசிகாவை அழைத்தார்கள். ஆனால் அது எதுவும் பலனளிக்கவில்லை. விசிக திமுக கூட்டணியிலேயே தொடர முடிவு செய்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.